ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு கொஸ்டின். இது ஒரு தேர்மல் இன்ஜினியரிங்கில் உள்ள ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அது அந்த வீடியோடைய ஐடியா. கொஸ்டினை வாசிச்சிடலாமா? The thermal efficiency of an ideal air standard Otto cycle is 0.5. The value of the specific heat ratio is 1.4. The compression ratio of the cycle is dash, round off to 1 decimal place. இது question number 32. இது வந்து ஒரு 2 mark question. ஸோ இப்போ நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் thermal efficiency of an Otto cycle நமக்கு தெரிஞ்சிருக்கணும். What is thermal efficiency of an Otto cycle? Thermal efficiency இது ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட், நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தெர்மலுக்கு நான் வெறும் டிஹெச் மட்டும் நான் எழுதிக்கிறேன். தெர்மல் எஃபிஷியன்சிக்கு வெறும் டிஹெச் எழுதியிருக்கேன். ஆட்டோ சைக்கிளுக்கான ரிசல்ட்டை நம்ம வி ஷுட் கீப் இன் ஹார்ட். 1/1 மைனஸ் ஆர்சி பவர் காமா மைனஸ் 1. சரியா? இதான் நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. இப்போது ஆர்சியோட இது, ஆர்சினா என்ன? வாட் யூ மீன் பை ஆர்சி? ஆர்சினா என்ன? ஆர்சிங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்சிங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ. இப்போ நம்ம கொஸ்டினில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? கிவன் தட் காமாங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. காமாங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. காமா இஸ் வாட்? ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. வாட் இஸ் கிவன்? ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ வந்து 1.4 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்குது கம்ப்ரெஷன் ரேஷியோ. வாட் இஸ் கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. அதான் கேட்டிருக்காங்க. சரி, தட் இஸ் ஆஸ்ட். ஸோ தெர்மல் எஃபிஷியன்சியுமே நமக்கு டேட்டாவில் இருக்குது. ஸோ வாட் இஸ் இட்? வாட் இஸ் தெர்மல் எஃபிஷியன்சி? தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் 0.5. தெர்மல் எஃபிஷியன்சி 0.5. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? கம்ப்ரெஷன் ரேஷியோக்கு ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? கேன் சப்ஸ்டியூட் தீஸ் டேட்டா பண்ணிடலாமா? பண்ணிவிட்டு வில் ஃபைண்ட் தி கம்ப்ரெஷன் ரேஷியோ. இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வித் ஹேண்ட் கேல்குலேஷனில் போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வர போகிறேன். யூ கேன் டூ இட் ஆல்சோ இன் தி கேல்குலேட்டர். ஓகே, தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 0.5. அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். 1/2 1 மைனஸ் 1/RC பவர் காமா மைனஸ் 1. காமா எவ்வளவு? 1.4. 1.4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.4 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் 1/RC பவர் 0.4. இந்த பக்கம் நான் 1/2 அதை நான் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பக்கம் போகும்போதும் இட் பிகம்ஸ் -1/2. இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/2. ஸோ 1/2 1 மைனஸ் 1/2 எனக்கு 1 மைனஸ் 1/2 இஸ் 1/2. ஸோ இப்போ எனக்கு 1/2 இருக்குது. இஃப் ஐ டூ தி ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எழுதும்போது என்ன இருக்கும்? 2 இஸ் ஈக்குவல் டு ஆர்சி பவர் 0.4. 0.4 நான் கேன் ரைட் இட் 4/10 எழுதலாமா? ஸோ இஃப் ஐ ரீஅரேஞ்ச் திஸ், இப்போது ஆர்சி பவர் 4/10 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் பவரில் நான் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன்? இந்த பவர்ஸ் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை 10/4 ஆன் போத் சைட்ஸ். 10/4 I am going to multiply on both sides. 10/4 in the powers. Multiply பண்ணும்போது what happens? This side becomes 1. Total 4 cancel ஆயிரும். 10 cancel ஆயிரும். அந்த சைடில் 1 ஆயிரும். So here it is 10/4. 10/4 if I cancel it out, if I cancel 10/4 எனக்கு என்ன இருக்கும்? 5/2 அப்படின்னு எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். So 2 power 5/2. So how can I write this? 5/√2. ஸோ இது எப்படி எழுதலாம்? நான் வந்து 2 power 5 the whole power 1/2 அப்படின்னு நான் எழுதிக்கலாமா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஆர்சி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 2 நான் 5 டைம்ஸ் எழுத போகிறேன். 2 நான் 5 டைம்ஸ் எழுதிட்டேன். the whole power 1/2 இருக்குது. 1/2 it stands for root தானே? ஸோ it stands for root. ரூட் எழுதும்போது ஸோ வாட் கேன் ஐ ரிமூவ் இட் அவுட்? 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். நான் 5 2s அங்கே எழுதணும். நான் 4 2s தான் எழுதியிருக்கேன். ஸோ 5 2s எழுதிட்டேன்.
எழுதியாச்சு 5 2s. ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே யார் இருக்கா? இன்சைட் த ரூட் ஐ ஹாவ் ஒன்லி root 2. ஸோ 4 into 1.414. ஸோ இஃப் ஐ மல்டிப்ளை 1.414 into 4 எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 5.656. இதான் ஆன்சர். நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? we are asked to round off to 1 decimal places. அப்போ நான் 1 decimal placeக்கு நம்ம ரவுண்ட் பண்ணும்போது 5.6. அதான் நம்முடைய ஆன்சர். நமக்கு 5.6 1 decimal placeக்கு நமக்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ we are asked to give the range. அஃபிஷியல் ஆன்சர் என்னென்னா 5.5 to 5.9. இதான் நம்முடைய அஃபிஷியல் ஆன்சர். நமக்கு 5.6 we got it. So here is the 2 mark for this question. The doubt இருந்தா please let me know in the comment. Thanks for watching the video till the end. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. நன்றி.